முஸ்லிம்கள் தானமாகவும் நன்கொடையாகவும் வழங்கக்கூடிய நிலங்களை நிர்வகித்து வருகிறது வக்ஃப் போர்டு. இதில் சில திருத்தங்கள் செய்யப்படுகிறது, சட்ட திருத்தங்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் போடப்படுகிறது. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் முக்கியமாக 3 திருத்தங்களுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இதில் இந்த தீர்ப்பே திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க அந்த தீர்ப்பை குறித்து? அதாவது ஒன்றிய பாஜக அரசு வக்ஃப் சட்டம் 25 என்ற பெயரில் சிறுபான்மைகள் நசுக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்து அவர்கள் அதை சட்டமாக்கி இருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தத்தின் மீது நடந்த விவாதங்கள் எதுவும் முறையாக அனுமதிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இதை எதிர்த்து காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள், முஸ்லிம் அமைப்புகள், மதச்சார்பற்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 73 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் இடைக்கால தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதில் பல விஷயங்களில் அவர்கள் தடை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பான முக்கியமான விஷயங்களில் உச்சநீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தையே மீறி இருக்கிறது, முஸ்லிம்களை வஞ்சித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க பாஜக கொண்டு வருவது என்னன்னா சொன்னா, வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம்களை நுழைப்பது. மாநில வக்ஃப் வாரியம் வக்ஃப் போர்டு 11 உறுப்பினர்களை கொண்டது. அதில் இவர்கள் 2 பேரை கொண்டு வரேன்னு சொல்லி அப்புறம் MP, MLA சொல்லி மொத்தம் 7 பேரை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை, முஸ்லிம் அல்லாதவர்கள் 7 பேரை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதுபோல மத்திய ஒன்றிய வக்ஃப் கவுன்சிலில் 22 பேர்ல 12 பேரை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். எங்களுடைய வாதம் என்னன்னு சொன்னா, முஸ்லிம் அல்லாதவர்கள் அது உள்ளே வரக்கூடாது. காரணம், அரசமைப்பு சட்டம் விதி 25 எந்த மதத்தையும் ஒருவர் பின்பற்றிக் கொள்ளலாம் என்று அனுமதி. முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த நிர்வகிக்கிற கமிட்டியில வரக்கூடாதுன்னு தான் எங்க வாதம். அதே நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் நிலத்தை தானம் கொடுக்கறது அது வரலாம் சார். இப்போ உதாரணத்துக்கு திருப்பதி கோயிலுக்கு ஒரு முஸ்லீம் தானமா கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறாங்க. அதுல பிரச்சனை இல்ல. முஸ்லீம் இருக்க முடியுமா? ராமஜென்ம பூமி குழுவுல தானம் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. ஆனா அங்க முஸ்லீம் இருக்க முடியுமா? முடியாது. அது மாத்திரமல்ல, திருப்பதி கோயிலோ அல்லது திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலோ அல்லது அருள்மிகு பழனி ஆண்டவர் கோயிலோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோ முஸ்லிம் இந்து அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ ஒரு கோயிலுக்குள்ளேயே விருப்பப்பட்டு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, நிர்வாகத்துக்குள்ள ஒரு முஸ்லீம் நிர்வாகத்துக்குள்ள ஒரு இந்து எப்படி உள்ள வர முடியும்? அப்போ வரக்கூடாதுன்னு வாதம் நான் வழக்கு வைக்கிறோம்.